ஸோ கைஸ், நம்ம ஊர்ல பொங்கல் பண்டிகை வந்துருச்சு. அதனால இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல ஏதோ அப்டேட் விட்டுருக்கானு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, அப்டேட் விட்டுருக்கானு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு பார்த்தா சம அப்டேட் சீட் கோட்ஸ்லாம் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் அதுவுமா நம்ம பப்ளு வாயினுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன மாட்டு வண்டி ரேஸ் மக்களே. ஸோ வாங்க, இந்த ரேஸில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பர் இருக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் பப்ளு இருக்கிறான். இப்போ வாங்க யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்ப்போமா. ஓகே, இப்போ நம்ம மாட்டு வண்டி ரேஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தடுக்கு புடுக்குன்னு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு வந்து இவ்வளோ ஸ்பீடு தான் மக்களே ஓடும். இதுக்கு மேலே ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ இருப்போம், அது எப்படி ஓடும் பாவம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாட்டில் ரேஸ் போயிட்டு இருக்கிறோம். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, 2 பேரும் ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரைன் பப்ளு வாயினுக்கு என்னாச்சு ஓடணும், மாடு முட்டி பைபிளில் சொருவிட்டா மக்களே ரோட்டில். பட் ஃபைனல் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கோம் காலம் மாட்டு ரேஸில். ஸோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து எங்கேயோ ரோடு போகுது. வாங்க எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். என்னடா காரு கூட வச்சுருக்கானுங்க, இது என்னடா இது மர்மமாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் ஒரு ரோடு, தார் ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க ஹைவே மாதிரி. எந்த ஊருக்கு போகுது, சென்னைக்கு போகுதா டெல்லிக்கு போகுதான்னு தெரியல. வாங்க ஏறி போய் பார்ப்போம். ரொம்ப இது என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் காலங்காத்தாலே நடக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம். எங்கே போக போகிறோன்னு எனக்கே தெரியல மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்களா. ஆஹா, லாங்கஸ்ட் ரோடு மக்களே. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இது எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியல, போயிட்டே இருக்கு மக்களே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லாங்கஸ்ட் ரோடு சேலஞ்செலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக லைக் போட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரோடு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம். ஓகே, போறோம். எங்கடா போறோம் தவிர எங்கடா முக்குது காரு. டே இங்கே முக்குது, என்னடா ஆச்சு? வாட் ஹேப்பன் டு மை மாஸ்டர் ட்ரக்? மாஸ்டர் ட்ரக் கமான். ஐயோ, என்னடா ஆச்சு? மாஸ்டர் ட்ரக் வந்த கொடுமைகள் இங்கே ஏதோ தீர நாத்தம் அடிக்குது. என்ன நாத்தம்? என்ன உரிமையா புள்ளியா? ஐயோ, நம்ம மாஸ்டர் ட்ரக் பத்தி எரியுது மக்கள். இங்க பாருங்க, பகை வருது. ஓ நோ, இறக்க பத்து கடை. போச்சுடா, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு மக்களே. ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் எதுக்குள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஜாயிண்ட் பைக் நம்ம கேமில் ஓட்டணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் மக்களே. ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது, ஸோ இந்த மாதிரி எப்படி ஜாயிண்ட் பைக்கை நம்ம பிடிச்ச பைக்கை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்ளை செஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பைக்கு உங்கள் கேமுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ வாங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் தரோம். ஸோ அதோட லிங்க்கில் இப்போதைக்கு நீங்கள் நிஞ்சா H2 மட்டும் தான் நான் தருவேன். ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பைக் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். KTM வேணுமா, R15 வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த கவாசக்கி நிஞ்சா H2 ஃபைல் மட்டும் உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும், அதே ப்ராசஸை கேமில் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிவிட்டு மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக ஜெயிண்ட் பைக்கை நீங்கள் மாற்றிடலாம். பட் என்ன ஒரு விஷயம், உங்களால் ஓட்ட மட்டும் முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி சீன் காமிக்கலாம் கேமுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஜெயிண்ட் பைக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச KTM இருக்கட்டும், இல்லை நிஞ்சா H2 இருக்கட்டும், Hayabusa இருக்கட்டும், எந்த பைக்காக இருந்தாலும் சரி நம்ம அழகாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிஞ்சா H2 ஃபைலோட லிங்க் மட்டும் நான் தரேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த NPC மோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நான் மோட் ஆன் பண்ணி எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறோனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துடும் மக்களே. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்டை காமிச்சு சீனை போடலாம். எப்படா வந்துச்சுன்னா அவனும் பிதுக்கான்னு முதிப்பான் நம்ம வீடியோ சப்போஸ் பார்க்கலன்னா. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து ஜாலியாக இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு கேமில் விளாடுங்க. சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணணும். ஸோ கரெக்டாக ஸ்கேல் மாற்றி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக நான் எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி அழகாக பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் மக்களே. நம்மளுக்கு தான் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சுல? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் சேலஞ்ச் மோடுன்னு சொல்லிட்டு நிறைய மோடு இருக்குது மக்களே. எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு ஜாம்பி மோடு இருக்குது, ஜுராசிக் பார்க் இருக்குது, ஏலியன் மோடு இருக்குது. பட் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாத சீக்ரெட் மோட்ஸ்லாம் நம்ம கேமில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அப்படியே சீக்ரெட் மோட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஹவுஸ் மோடு. இது வாட்டர் ஹவுஸ் மோடா, என்னடா வித்தியாசமாக வளரிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. சரி வாங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உண்மையாகவே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம்.
இருக்கோம். என்னது வாட்டர் ஹவுஸா? ஸோ ஆமாம் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹவுஸில் தான் இருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் மட்டும் கட்டப்பட்ட ஒரு ஹவுஸ் மக்களே. ஸோ எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குல்ல? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வாட்டர் மட்டும்தான். இங்கே பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குல்ல? ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ செட்டப் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி மாளிகை மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் மட்டும்தான். சரி உள்ளே போவோம். உள்ளே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்தாண்ட ஒரு ஹால், அந்தாண்ட 2 ஹால், கிட்டத்தட்ட கீழே 2 ஹால் இருக்குது மக்களே. ஸோ அது இல்லாமல் சோஃபா, டிவி எல்லாம் போட்டு ஒரு செம்மையான ஒரு ஃப்ராங்க்லின் வீடு எப்படி இருக்கும் அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது செம்ம கன்ஸ்ட்ரக்ஷனு, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். ஸோ மேலே மாடியும் இருக்குது. வாங்க மேலே மாடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்தாண்ட பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆஹா, ஏடா பின்னாடி சுற்றி ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க. அடே வேறு மாதிரி இதுடா, வேறு மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பெட்ரூம், அப்புறம் அந்தாண்டையும் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இது லிவிங் ஏரியா, அது பெட்ரூமு. ஸோ நல்லா பண்ணியிருக்கானுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 மோட்ஸ், சீக்ரெட் மோட்ஸ் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் எடுத்துன்னு வாட்டர் மோடு பார்த்தோமா, அடுத்த மோடு என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சேம் ப்ராசஸ். என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் வந்து லிங்க் தருவேன் வாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் போட்டு லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ இதோட லொக்கேஷன் வேணும்னா கீழே லொக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது கரெக்டாக எங்கன்னு சொல்கிறேன். பட் அப்படி டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்காமீங்க, நான் லிங்க் ஆனால் தந்துடுவேன். நீங்கள் இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷனாக கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இது தெரியலனா லிங்க்குன்னு லொக்கேஷனும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் யாருக்கும் தெரியாத ஒரு 2 மோட்ஸ் தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 மோட்ஸ், அதில் ஒரு மோடு பார்த்தாச்சு, வாட்டர் ஹவுஸ் மோடு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ மழை பெஞ்சா நம்ம சென்னையில் என்ன ஆகும்? ஸோ என்ன வரும்? ஃப்ளட்டு வரும். ஸோ அதே தான் நம்ம கேம்லேயும். ஸோ மழை பெஞ்சிட்டே தான் ஃப்ளட்டு வருமா, அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட். பட் இது வந்து ஃப்ளட்டு கிடையாது, சுனாமி. ஸோ ஃபுல் சிட்டியும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி கிடக்குது பாருங்கள், வேற மாதிரி இருக்குல்ல? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமில் டீஃபால்ட்டாக இல்லை. பட் இது நம்ம தான் கொண்டு வரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் லிங்க் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன். இந்த நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் நேரம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கேம்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி சீக்ரெட் மோட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே இறக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சீன் போட வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஜாலியாக இருங்க. ஸோ ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் விஷயம் தெரியும். மற்ற யாருக்கும் கேம்குள்ளே இருக்க சீக்ரெட் அப்டேட்ஸ், சீக்ரெட் மோட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சொன்ன மாதிரி சுனாமி மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது, நம்ம கீழே குச்சா நம்ம மிதப்போமா, டுபிகில்னு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருப்போமா இல்லை மிதப்போமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ அது கீழே நம்ம குச்சி பார்த்து டெஸ்ட் பண்ணிடலாமா? சரி 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கீழே குச்சாச்சு. போய் அடியில் மண்டை கிண்டெல்லாம் ஆடாப்பாவி உடஞ்சிச்சு மக்களே. அது சும்மா வாட்டர் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி ஓகே, இப்போ அடுத்த மோடு என்ன ப்ரோ? என்ன ப்ரோ எங்கே ப்ரோ எல்லாமே கில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சதறி போய் கிடக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வைக்க மோடு. அப்போ லாவா மோடெலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லாவா மோடு இருக்குது. பட் இந்த வீடியோவில் என்னால் அதெல்லாம் காமிக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் 3 மோடு சொன்னேன், அது 3 சீக்ரெட் மோடையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் லாவா மோடு, இன்னும் நிறையா ஸ்னோ மோடு கூட நம்ம கேமில் இருக்குது. அது எல்லாமே நான் டிஃபால்ட்டாக ஒரே லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். பட் இப்போதைக்கு இந்த 3 லிங்க் மட்டும் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க 3 சீக்ரெட் அப்டேட் ஆஃப் மோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வரப்போகிற அப்கமிங் சூப்பர் ஹீரோஸ் யார்? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹல்க்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜட்டி போட்ட சூப்பர்மேன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன், இந்த 3 கேரக்டருக்கு பவர் வந்திருக்கு நம்ம கேமில். ஸோ அடுத்த கேரக்டர் யார் வரப்போகிறா, பவர் என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதை பார்க்கலாம், லீக் பார்க்கலாம். ஸோ நம்ம கேமில் வரப்போகிற லீக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ்லேருந்து ஒரு கால் பண்ணி இருக்கிற எல்லா பைபிளையும் வர சொல்லிட்டோம். இப்போ இது யாருன்னு கேட்டிங்கன்னா பேட்மேன், ஹல்க், ஸோ கேப்டன் அமெரிக்கா, ஸோ டெட்பூல், அடுத்தது அயன்மேன். ஸோ அப்படியே இந்த ஆண்டு திரும்பினா ஸோ இங்கே யார் யார் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பைடர்மேன், ஸோ தானோஸ். அடுத்தது அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல ஸ்பைடர்மேன். ஸோ அப்படி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தானோஸ் வில்லன். ஸோ அப்புறம் ஃப்ளாஷ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு 3 கேரக்டர் நம்ம கேமில் வந்துட்டாங்க. பட் இன்னும் நம்மளுக்கு வந்து வராத ஒரு கேரக்டர் ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் நம்ம கேமுக்கு இன்னும் வரவே இல்லை. ஸோ வரவே இல்லைனா அதோட கேரக்டர் பவர் வரல இன்னும் நம்ம கேமில். மேபி அடுத்த ஹை சான்ஸ் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி அடுத்தடுத்த வர வாய்ப்பு இருக்குது தவிர. பட் இப்போதைக்கு நிறையா பேர் ஸ்பைடர்மேன் வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க.
நம்மளும் அதை எதிர்பார்க்கலாம். பட் இது 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்டேட்டுக்கெலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய்.